வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை வாழ் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விஸ்வ பிரம்ம திருவீதி ஊர்வலம் நடைபெற்றது. 20ஆம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை திருவிழா சார்பில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தலைவர் எஸ் பலவேசம் ஆச்சாரியார், பொருளாளர் எம் பாண்டியன் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஆகியோர் இணைந்து வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாலை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் தொடங்கி நகரத்தின் முக்கிய வீதிகளில் ஸ்ரீ விஸ்வ பிரம்ம திருவீதி ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெய்வங்களுக்கு கட்ட வேலை செய்யும் கலைஞர்களும் கைவினைப் பொருட்களை உருவாக்குபவர்களும் விஸ்வகர்மா கடவுளை வணங்குகின்றனர். இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், வான வேடிக்கை, தப்பாட்டம், கேரள செண்டை மேளம், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட துணிகளை உடுத்தி பெண்கள் நடனமாடி மக்களை வெகுவாக கவர்ந்தனர். இதில் விஸ்வகர்மா கோவை வாழ் சமுதாய மக்கள் விஸ்வகர்மா ஜகத்குரு பாபுஜி சுவாமியன், ஜெலேந்திரன், ராஜ்மோகன், ஜெயக்குமார், நடராஜ், பூபால், கணேசன், சபரிகிரீசன், லோக் பட்டாசு பாண்டே, புஷ்பராஜ், ஐயப்பன், சரவணன், கோபால் மதன், நலவாரிய செல்வராஜ், மோகன், சபரிஷ் மற்றும் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தினர். கோவை மாவட்டத்தில் பெரிய கடை வீதியில் இருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில், ஏகாபஸ்வர கோயில், விஸ்வகர்மா கோயில், இந்த 3 கோயிலுமே இங்கே அமர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள இந்த கோயில் கட்டப்பட்டது. ஆமாம், பேரூர் கோயில் கட்டும்போது இந்த இங்கே இருக்கிற கோயிலில் தான் வேலை பார்த்து அந்த கோயிலை கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் ஆனது. அப்படி பழமையான கோயில் முன்னோர்கள் உருவாக்கப்பட்டது. அது அவங்க எல்லாம் ஒவ்வொரு விழாவும் எடுத்து நடத்தியிருக்காங்க. நாங்கள் கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலில் நாங்கள் எல்லா அமைப்பும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சீரு சிறப்போட வருஷம் நடத்திட்டு இருக்கோம். இதில் வான வேடிக்கை, மேளம், தாளம், என்ன ஊர்கோலம் எல்லாமே நடக்கும். இதுக்கு மூல காரணம் மெயின் அன்னதானம் சிறப்பாக நடக்கும். குறைஞ்சது 5000 பேருக்கு. நேற்று சரியாக 6 மணிக்கு விளக்கு போச்சு. 500 பேருக்கு ஒரு சீனிவாச சாமி 500 பேருக்கு சேலை வழங்கினாரு. நேற்று நடந்தது. அதாவது 500 நேற்று நைட்டு 600 பேருக்கு, இன்னைக்கு காலையில் ஒரு 300 பேருக்கு, இப்போ 4000 பேருக்கு இப்போ நடக்குது. நைட்டு 600 பேருக்கு நடக்குது இன்னைக்கு. ஆமாம், இந்த அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க.
என்ன இது எல்லாம் எங்க சமுதாயம் ஒன்றுபட்டு விஸ்வகர்மா சமுதாயம் நாங்க 5 தொழிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் நாங்க ஒன்று சேர்ந்து ஒரு விழா நடத்துறது இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி தான். விஸ்வகர்மா வந்து உலகத்துக்கே கடவுள், அவருக்கு நாங்க விழா எடுத்து நடத்துறோம். இதை நீங்க மக்கள் எல்லாருமே ஆர்வத்தோட, பெண்களும் ஒரு குளத்தில் பங்கு கொண்டுருவாங்க, ஆண்களும். எந்த 20 வருஷ காலமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்ன அதாவது பெரிய கடையில் கிளம்பி வைசாலி வந்து சலவனி வந்து சுக்கராப்பேட்டை வந்து தெலுங்குதி வந்து பலபடி சலவனதி பெரிய கடை வீதி, இந்த வழியில தான் ஊர்வலம் வருகிறது. நாங்கள் விழா கமிட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கு. இந்த விழாவில் அன்னதானத்தை நான் முழுமையாக எடுத்தாலும் இந்த விழா மற்ற விழாவில் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு. நான் ஒரு பேரை சொன்னா தப்பா போயிடும். ஆமா ஆமா, அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோட இதுல எல்லாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவு உள்ளவங்க தான், வேற வேற்ற ஜாதிக்காரங்க யாரும் இல்லை. ஆமா.